என்ன பண்ண போகிறீங்கக்கா? இன்னைக்கு பருப்பு சாம்பார். ஓகே ஓகே. தேவையான பொருள் இப்போ தேவையுள்ள பொருள் பார்க்கலாம். முருங்கைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு தொலிசி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, அப்புறம் 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, காய்பொடி, பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, தேவையான ஒரு 150 அளவு பருப்பு, துவரம் பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய், தேவைக்கு தக்கன தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி லெமன் சைஸில் புளி எடுத்து புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி? இன்னைக்கு பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். ஓகே. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சரிக்கா சரி. ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா போட்டு அலசிக்கலாம். குக்கரில் போட்டு பருப்பு அலசிக்கிடலாம். பருப்பு நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ பருப்புக்கு தக்கன தேவையில்ல தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். ஒரு சில குக்கரில் வந்து 2 விசில் 3 விசில் சரியாயிரும். இங்கே ஒரு 3 விசில் போட்டால் போதும். இப்போ 2 மிளகாய், அந்த பருப்பு கூடயே குக்கரில் விசில் போக முடியும் 2 மிளகாய், தேவைக்கு தக்கன மஞ்சள் பொடி, காயப்பொடி இவ்வளவும் போட்டு நம்ம குக்கர் விசில் விட்டுடலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சாச்சாக்கா? காய்கறியெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வேக வைக்கணும், தனியாக வேக வைக்கணும். குக்கர் விசில் போகலைன்னா அதுக்குள்ளே குக்கர் ஏற போகக்குள்ளே இந்த காய் வந்துடும். தேவை புளி கரைசலை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து பருப்பு கூட போட்டிருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் போட வேண்டாம். வத்தல் புளி கரைசல் சேர்த்தாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி ஏற்றிடலாம். இப்போ காயெல்லாம் வேக போட்டாச்சு. வத்தல் பொடி, புளி கரைசல் எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. நல்லா கொதி வரட்டும். அப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்சி சாரில் குழம்புக்கு தக்கன பொடி உள்ளி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிக்சியில் 1-2 தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவைக்கு தக்கன அந்த 2 டீஸ்பூன் சின்ன சீரகம் வச்சிருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பருப்பு கூட 5 பல் பூண்டு போட்டிருக்கு. ஒரு 3 பல் பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் அரைக்கணும். தண்ணி விட்டால் சாம்பார் நல்லா இருக்காது. 5 விசில் போயிட்டு இன்னும் இறக்கிற வேண்டியதானக்கா? இறக்கி கீழே வச்சிடலாம். 5 விசில் போயிட்டு 3 விசில் வச்சோம். ஆனால் பருப்பு கொஞ்சம் வேகலை, அதனால் திருப்பி 2வது க்ளோஸ் பண்ணி 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. இப்போ காயும் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நல்லா காய் கொதிச்சு வந்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் காய் கொதிக்கிறப்போ உப்பு போட்டால் நல்லா உப்பு வந்து காயில் சேர்ந்துக்கிடும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் காய். காய் வந்துருச்சு. காய் நல்லா வந்துருச்சு. பருப்பு ஊற்றியாச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் 1-2 திரிச்சு வச்சுருக்கோம் தண்ணி விடாமல். அதையும் சேர்த்தாச்சு. பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு காய் கூட. அப்படி தானக்கா? ஆமாம். இனிமேல் அடுத்து என்ன செய்யணும்? இனிமேல் ஒரு கொதி வந்ததும் தாளித்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் பருப்பு அலசி அது கொதி வந்துட்டு இப்போ தேவைக்கு தக்கன கொஞ்சமாக அந்த பருப்பு வச்சிருந்த கிண்ணத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிடலாம். அப்புறம் தாளித்து இறக்கிற வேண்டியதான். சாம்பார் ரெடி. இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம சட்டி ஒரு சட்டி கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாம்பார் தாளிப்புக்கு தாளித்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனை? தாளிப்புக்கு பூச்சட்டி எடுத்துக்காங்க மேலே இருந்து. இந்த பாருங்க, தாளிப்புக்குன்னு பூச்சட்டி எடுத்து வீடியோ காய்ச்சி பூச்சட்டி எடுத்துக்காங்க. 100 ரூபா பார்த்துங்க நீங்களே மக்களே. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் வச்சுருக்கு. அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொஞ்சம் பசங்க வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான கருவேப்பிலை காட்டில் குழம்பு ஆட்டிடலாம். சாம்பார் ரெடி. நம்ம வீட்டு சாம்பார். அப்பளம் அப்பளம் மதியானம் லஞ்சு சாம்பார் தான் நம்ம வீட்டு சாம்பார். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் சாப்பிட்டு இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, பாய்.